குமார சஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான விரத நாளாகும். புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள் குமார சஷ்டி அன்று அனந்த சுப்பிரமணிய பூஜை செய்வது மிகவும் விசேஷம். இது நாகதோஷ நிவர்த்திக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் உதவும். முருகன் குலதெய்வமாக உள்ளவர்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த நாளில் செய்வது கூடுதல் பலனை தரும். இந்த வழிபாடுகளை முழு மனதுடனும் பக்தியுடனும் செய்தால் குமார சஷ்டி விரதத்தின் பலன்களை முழுமையாக பெறலாம். முருகன் கோயிலுக்கு சென்று தரிசிப்பது மிகவும் சிறந்தது. அங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களில் கலந்து கொள்ளலாம். குறிப்பாக நாகதோஷம் நீங்க விரும்பினால் நாகப்பாம்புகள் சிலையுள்ள கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன் தரும். இந்த நாளில் முழுமையாகவோ அல்லது ஒருவேளை உணவையோ தவிர்த்து விரதம் இருப்பது முருகனின் அருளை பெற உதவும். உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறையை தேர்வு செய்யலாம். ஸ்கந்த சஷ்டி கவசம் இது முருகனின் திருநாமங்களையும் பெருமைகளையும் போற்றும் ஒரு சக்தி வாய்ந்த துதியாகும். இதை பாராயணம் செய்வது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நன்மைகளை தரும். சுப்பிரமணிய புஜங்கம் இது ஆதிசங்கரால் அருளப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். இதை பாராயணம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். கந்தர் அனுபூதி, கந்த குரு கவசம் போன்ற மற்ற முருகன் துதிகளையும் ஓதலாம். மந்திர ஜபம் ஓம் சரவணபவ அல்லது நம குமாராய போன்ற மந்திரங்களை மனம் ஒன்றி ஜபிப்பது விசேஷமான பலன்களை தரும். பழங்கள், பால், பஞ்சாமிர்தம், பாயசம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவு, உடை போன்ற தானங்களை செய்வது புண்ணியத்தை அதிகரிக்கும்.